மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொளியில். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 175வது டிகிரியில் கன்னி ராசி தனசு லக்னத்தில் சந்திர திசையில் சூரிய மகா புத்தியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது பிறக்கப்படக்கூடிய பிப்ரவரி மாதம் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மகர ராசி அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து 3வது பார்வையை உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 4வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி உங்களுடைய ராசியில் சஞ்சாரிப்பார். அப்போது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் செவ்வாயுடன் சேரும் பொழுது சூரிய மங்கள யோகமாக இந்த மாதத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் சூரிய மங்கள யோகமாக ஒரு அற்புதமான யோகம் கொடுக்குறார். அதுபோக பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகமும் மகர ராசி நண்பர்களுக்கு இருக்குது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையே, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லையே, உழைப்பு மட்டும் போடுறமே உயர்வு இல்லாமல் இருக்கிறமே சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் தன்னுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளார 100% மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றங்கள் வரும். ஒரு சில நண்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் யோகம். ஆண்களுக்கு 13 நாள் யோகம், பெண்களுக்கு 8 நாள் யோகம். எது எப்படி இருந்தாலும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய தருணமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருக்க போகுதுன்றதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. இன்னும் நம்ம ஆதாரப்பூர்வமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி, வாகனங்களுக்கு சொந்தக்காரரு, மண்மனைகளுக்கு சொந்தக்காரரு அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில் 5ஆம் தேதிக்கு வராருன்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி வராருன்னா உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் வராரு. உத்திராடம் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரங்க? சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அதுபோக விநாயகர் பிறந்த நட்சத்திரம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னா சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறார். 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் இருப்பார். 6ஆம் தேதி ராத்திரி, அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். அப்போது பிப்ரவரி 7 தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13 தேதி வரை செவ்வாய் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். சூரிய பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். ஏற்கனவே சூரியனும் செவ்வாவும் உங்கள் ராசியில் சேர்ந்து சூரிய மங்கள யோகம், இதுவே மிகப்பெரிய பிராப்தம். அதுபோக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4வது பாவகமான தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு, இது இன்னொரு பிராப்தம். அதுபோக சூரிய பகவானும் செவ்வாவும் நட்சத்திர பரிவர்த்தனையும் செய்திருக்காங்க. ஒருத்தருடைய நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த மாதிரி பிராப்தம் உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வரும்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். சந்தர்ப்பம் இருக்கும்போது பயன்படுத்திக்கிடணும். காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடாமல், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடாமல், 2 போனதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செஞ்சுக்கிட முடியாது. அந்த மாதிரி அருமையான நேரகாலங்கள் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13 தேதி வரை ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேனுங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேனுங்க. இந்தளவுக்கு
யாராவது மாத பலன்களில் கணக்கு எடுத்திருக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. உண்மையிலேயே சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், மனப்பூர்வமாக சொல்கிறேன், மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம். பிப்ரவரி மாதம், இந்த மாதம் பிப்ரவரிக்கு 29 நாட்கள். பொதுவாகவே பிப்ரவரி மாதம்னா 28 நாள் தான். ஆனால் லீப் வருடத்தில் மட்டும் பிப்ரவரிக்கு 29 நாள். 2024 வருடம் லீப் வருடம். 2024 வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள். அப்போது 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருப்பார். அதுவே உங்களுக்கு அருமையான யோகம், அற்புதமான யோகம். அதுலேயும் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு 13ஆம் தேதிக்கு வரக்கூடிய சூரியன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறார். 2வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்டம். அந்த நேரத்தில் வாகனத்தில் சவகாசம்னா சாகசம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிடணும். மகர ராசியில் பிறந்த நண்பர்கள், ஏற்கனவே நமக்கு 7 நாட்டு சனியில் பாதச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. திருக்கணித பிரகாரம், வாக்கிய பிரகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 சனி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, எது எப்படியோ மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களுக்கு கரெக்டாக பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதினா பிப்ரவரி 14ஆம் தேதியிலேருந்து வச்சுக்கோங்க. பிப்ரவரி 14லிருந்து பிப்ரவரி 29 வரைக்கும் இந்த வாகனத்தில் சாகசம் பண்ணுற நண்பர்கள், இல்லை வாகனத்தில் ஒரு பந்தயம் ரேஸ் வச்சுக்கிறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் சூதானமாக இருக்கிறது நல்லது. அதுபோக தூர பயணம் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பிப்ரவரி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு வர்றதை நாம் அப்புறம் பார்க்கலாம். அந்த 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பிரம்மாண்டமான நேரம் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? அந்த நேரத்தில் உங்கள் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை சரிப்படுத்திக்கிடலாம். நம்மளால் ஒரு வீடு வாசல் வாங்க முடியலையே, கட்ட முடியலையேன்ற ஆதங்கம் இருக்குதுன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கும். இந்த பிரபஞ்சம் பல வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இந்த நேரம் அருமையான நேரம். உங்கள் ராசி மேலே வரக்கூடிய செவ்வாய் 4வது பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் குரு இது வரைக்கும் பாதகமாக இருந்தார், இந்த தருணத்தில் சாதகமாக இருக்கிறார். அப்போ குரு உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தை பார்க்குறார், விரயஸ்தானத்தை பார்க்குறார். அசையும் சொத்து வாங்கிறத விட அசையாத சொத்து வாங்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசியில் இருந்தவங்க சொல்லலாம், ஏன் சார் வயிற்றுச்சலை கிளப்புறீங்க, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், வாங்கின பணத்துக்கு வட்டி கூட கட்டாமல் இன்னொரு இடத்துல கடனை வாங்கி நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், இப்போ ஏற்பட்ட மனநிலையில் நான் இருக்கும்போது என்ன போய் வீடு வாசல் வாங்கிறதுக்கான நேரம்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் வீடு வாசல் வாங்கணும்னு ஒரு பிரார்த்தம் இருந்தால் அது மாறவா போகுது? யாருக்கு என்ன நடக்கும்ன்றது அனுபவிக்கும் போது தான் நமக்கு தெரியும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப 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 கிட்டத்தட்ட ராஜயோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா நமக்கு புதனாதித்ய யோகமும் இருக்குது, சூரிய மங்கள யோகமும் இருக்குது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோக 13 தேதியிலிருந்து 29 தேதி வரை நான் சொன்னது 16 நாட்கள் இந்த வண்டி வாகனம் வேணான்னு சொன்னேனுங்க. அதுபோக கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில நண்பர்களுக்கு, ஒரு சில தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஏன்னா குடும்பஸ்தானம் 2வது பாவகம்ன்றது குடும்பஸ்தானம். உடலஸ்தானத்தில் சூரியனும் சனி சேர்றாங்க, ஒரே டிகிரிக்கு வருவாங்க. ரொம்ப நெருக்கத்தில் வரும்போது சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானோட அஸ்தமனம் ஆகும்போது பலவீனம் ஆகிடுவார். சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் சூரிய பகவானோட 5 டிகிரிக்குள்ளார இருந்தால் அவர் அஸ்தமனம். இப்போ 306 டிகிரியில் நமக்கு சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா 301 டிகிரி 302 டிகிரிக்கு சூரிய பகவான் வந்துட்டால் சனி பகவான் அஸ்தமனம் ஆயிடுறார். அப்போது 302 டிகிரியில் வரக்கூடிய சூரிய பகவான்
10 டிகிரி 11 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகிடுவார். இந்த பக்கம் ஒரு 5, அந்த பக்கம் ஒரு 5. அதனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7-8 நாட்கள் பிப்ரவரி மாதம் 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 இந்த 8 நாள் வண்டி வாகனத்தில் சூதானமாக இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளார சூதானமாக இருக்கிறது, காதலர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை குறைச்சிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்துக்கிடணுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிடணும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, மேலதிகாரிகளால் இருக்கக்கூடிய சங்கடங்களை கொஞ்சம் பொறுத்துக்கிடணும். இல்லையா அவங்க அனுப்ப தேவையில்லை, நம்ம வேலையை நாமளாக விட்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த எப்போவும் காரியத்தை விட, அதாவது வீரியத்தை விட காரியம் முக்கியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 8 நாள் சூதானமாக இருக்கக்கூடிய நேரம், பொறுத்து போகக்கூடிய நேர காலங்கள் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து ஒரு 8 நாள், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுபோக 19ஆம் தேதி மறுபடியும் புதனாதித்ய யோகம் வரும். மகர ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் 2 இடத்துல புதனாதித்ய யோகம். 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகம், 19ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் புதனாதித்ய யோகம். முதல்ல இருக்கக்கூடிய புதனாதித்ய யோகமே உங்களுக்கு நல்லது செய்யும். 2வது வரக்கூடிய புதனாதித்ய யோகம் பற்றி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இருக்கும்போதே நல்லதாக செய்யும். அதுபோக உங்களுக்கு 19ஆம் தேதியிலிருந்து 29 தேதி வரை உங்களுக்கு புதனாதித்ய யோகம் வருது அப்படின்னா, அந்த தருணத்தில் 23 தேதிக்கு மேலே சுயத்தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அந்த 23 தேதிக்கு மேலே செய்யலாம். வாங்கின பணத்தை கட்ட முடியுமா சார், வாங்கிட்டோம் வட்டியோடு கட்ட முடியல, கடனை கட்ட முடியுமா அப்படின்னா, பிப்ரவரி 23, 24 தேதிக்கு மேற்கொண்டு கொஞ்சம் கிரக அமைப்புகள் நல்லாவே இருக்கும். நீங்கள் வாங்கின பணம் திருப்பி கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். ஃபுல்லாகவே பணம் ஃபுல்லாக கட்டிடலாமா சார், பணம் ஃபுல்லாக கட்டுறதுக்கான ஒரு பாதை கிடச்சிரும். அந்த 23 தேதிக்கு மேற்கொண்டு 23, 24 தேதிக்கு மேற்கொண்டு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. எது எப்படி இருந்தாலும் குருமங்கள யோகம், புதனாதித்ய யோகம், இந்த மாதிரி யோகங்களுக்கு பஞ்சம் இல்லை. இவ்வளோ யோகங்கள் இருக்குதுன்னு நான் சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்குதுன்றது நம்ம பார்த்தா தானே தெரியும். 10 யோகம் இருக்குது, 5 யோகம் இருக்குது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியாதா, நடக்குமா நடக்காதான்றது நமக்கு திசாபுத்தி என்னவோ அதை கொண்டு தானே பார்க்க முடியும். அப்போ பொது பலன்கள் என்னதான் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி தான் பலன் வரும். எனக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மகர ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 100% சாதகமாக இருக்குது கோட்சார கிரக நிலைகள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு 5% சாதகமாக இருந்தாவே போதுமானது. 100% சாதகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5% சாதகமாக இருந்தாவே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அழகாக கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் உங்களை சேர்த்திடும். ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த நம்ம பிப்ரவரி மாதம் வரும். அதில் மாற்று கருத்து இல்லை, அனுபவித்து சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.